ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெகரில் உள்ள பேட்டரி வந்து எப்படி ரீசார்ஜபிள் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு மெகர் அப்படி பின்னாடி திருப்பினீங்க அப்படின்னாலே இங்கே நம்ம என்றைக்கு வாங்கணும் அப்படின்ற மேனுஃபேக்சரிங் டேட்டு, மெகரோட நம்பர், சீரியல் நம்பரு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து பேட்டரி இருக்கும். ஓப்பன் பண்ணுற பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. அப்படியே இங்கே பாருங்கள், இந்த 4 பேட்டரி ரீசார்ஜபிள் பேட்டரி தான். இதனாலையும் திருப்பி கழட்டி சார்ஜ் பண்ணி திருப்பி இதிலே அப்ளை பண்ணோன்னா மெகர் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து மெகர் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மெகர் அப்படி ஆன் பண்ணாலும் லைட்டே எரியாது, ஒரு தடவை பிளிங்க் ஆகி அப்படி நின்றுது. அதனால தான் மெகர் வந்து சார்ஜ் இல்லை அப்படிங்கிறத நான் ஈஸியாக கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த மெகரோட பேட்டரி வந்து ஒன்று நார்மலாக நம்ம டிசி போடுற மாதிரி தான், ஆப்போசிட் போட்டாலே போதும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு மெகருக்கு பேட்டரி அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது அப்படின்ற காரணத்துக்காக பழைய பேட்டரி விட்டு புதுசாக பேட்டரி வாங்கியாச்சு. இது எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது எப்படி அசம்பிள் பண்ணுறது, மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அப்படின்ற அந்த சீரியஸ் கனெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா மெகர் வந்து ஒர்க் ஆகும். கனெக்ட் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள். இப்போ இந்த பேட்டரி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு இந்த சீரியஸ் கனெக்ஷனில் தான் ஒர்க் ஆகுது. இந்த சீரியஸ் கனெக்ஷனில் ஒர்க் ஆகும்போது தான் நம்ம இந்த போட்டிருக்க 1.5 ஆம்ஸ் பேட்டரி வந்து 6 ஆம்ஸ் பேட்டரியாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ திருப்பி அசம்பிள் பண்ணிட்டு மெகர் ஒர்க் ஆகுதா என்னன்றதை செக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, மெகரில் உள்ள பேட்டரி வந்து மாற்றியாச்சு. எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு புது பம்பும் ஒரு பழைய பம்பு வச்சுருக்குறோம். ரெண்டையும் வச்சு எப்படி மெகர் வேலை செய்யுது அப்படிங்கிறத ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் மெகரை கரெக்டாக எர்த்து வந்து பம்பில் கொடுத்துட்டு செக் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் செக் பண்ணுறப்போ நான் மீட்டரை வந்து காட்டலை, அதனால தான் இப்போ செகண்ட் டைம் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். டைரெக்டாகவே ஷார்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு வாட்டி செக் பண்ணுறேன் பாருங்கள். மெகரோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 to 1000 மெகாவோம் அப்படின்றது கரெக்டாக மாறுது பாருங்கள். 1000 மெகாவோம் போயிடுச்சு. அதனால் அது புது வைனி ஓகேவாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு பழசு வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பழசு வந்து செக் பண்ணுறேன் பாருங்கள். மீட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0க்கு அப்படியே ஸ்டாண்டர்ட் ஆகிக்குது பாருங்கள். இது காரணம் பாடி ஃபுல்லாக வைனி ஃபுல்லாக பர்ன் ஆயிடுச்சு தான். இது வந்து எப்படி டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, உள்ளே வந்து தண்ணி ஊற்றிட்டு மெகரில் உள்ள எர்த்து வந்து பம்பில் வந்து கனெக்ட் பண்ணி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.